தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்திய அரசியல் ஒரே நாள்ல எவ்வளவு திருப்பங்களை தான் பார்க்கும்னு தெரியலங்க. தேசிய அளவில் ஆரம்பிச்சு இங்க தமிழ்நாடு வரைக்கும், அந்த கோடியில் ஆரம்பிச்சு இந்த கோடி வரைக்கும் அரசியல் கலையபுரம் பத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் அண்ணா ஓபிஎஸ் பண்ண சம்பவம், இன்னொரு பக்கம் கோர்ட்டு பண்ணியிருக்க சம்பவம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சார்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் உடஞ்சு அழுதுருக்காருங்க பிரஸ் முன்னாடி. இது எல்லாத்தை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். अपनी जिंदगी में ईमानदारी कमाइए. முதல்ல தலைநகர் டெல்லியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடுக்கு வருவோம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த வழக்கு கண்டிப்பா பரீட்சை நினைக்கிறேன். இந்த வழக்குல இந்த டெல்லியோட முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்த சிசோடியா, இவரை 530 நாட்கள் வரைக்கும் ஜெயிலில் வச்சாங்க. கூடவே கூடுதல் இணைப்பா முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், இவரை 156 நாட்கள் வரைக்கும் ஜெயிலில் வச்சிருந்தாங்க. இவங்க தான் இந்த ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அது இதுன்னு குற்றச்சாட்டில் முன் வச்சு ஜெயிலில் போட்டிருந்தாங்க. டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இருக்குல்ல, அவங்க இந்த வழக்கு சார்ந்த எல்லா விஷயங்களும் விசாரிச்சுட்டு சிபிஐயை சரமாரியா திட்டி வச்சிருக்காங்க. கோர்ட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு கோர்ட்? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால், சிசோடியா இவங்க உட்பட இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட 23 பேரையும் நாங்க விடுவிக்கிறோம்ட்டாங்க. ஒருத்தர் கூட பேலன்ஸ் கிடையாதுங்க, எல்லாரும் விடுவிக்கிறோம்ட்டாங்க கோர்ட்டு. அது மட்டும் இல்ல, இந்த 23 பேர் மேல இனிமே எந்த ஆக்ஷனும் இந்த அதிகாரிகள் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட கொட்டு வச்சிருக்காங்க. போதிய ஆதாரங்களை சிபிஐ சமர்ப்பிக்கல. இவ்வளவு பெரிய கேஸ் தெரியல, ஆதாரங்களை ஒழுங்கா நீங்க கலெக்ட் பண்ணிருக்கணும்ல. ஆனா எதுவுமே நீங்க ஆதாரங்களை ஒழுங்கா சமர்ப்பிக்கல அப்படின்னா அப்ப எதுக்கு இந்த கேஸ் அப்படின்னு கோர்ட்டு கேட்குது. ஆதாரமே இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவாலை சிக்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். இது மட்டும் இல்லைங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணீங்களா சிபிஐ தரப்புல இருந்து, அது வெற்று வார்த்தைகள் அடங்கின வெறும் காகிதம் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஆதாரம் எதுவுமே அதுல இல்லையே, எழுதிட்டா ஆதாரம் ஆயிடுமா? சிபிஐ அதிகாரிகள் மேல துறை ரீதியா நடவடிக்கை எடுங்கன்னு கோர்ட்டே சொல்லியிருக்குங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப நடந்துட்டு இருக்கு இது ஹேப்பனிங். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அப்படி வெளியே வந்தாங்க. அவரோட அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட மற்றவங்களோட சேர்ந்து வெளியே வந்துட்டு இருந்தாரு. அப்போ ப்ரெஸ் ஃபுல்லாக சூழ்ந்தாங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பேச ஆரம்பிச்சாரு, உடஞ்சு அழுதுட்டாருங்க. ப்ரெஸ் முன்னாடியே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த காட்சி எங்க பார்க்க முடிஞ்சுது. நான் நேர்மையானவன் அப்படின்னு நான் மட்டும் இல்லை, கோர்ட்டும் நிரூபிச்சிருச்சு. கடைசியில் உண்மை வென்றது அப்படின்ட்டு அரசியல்வாதிகளுக்கு உண்டான அந்த பேசிக்கான டெம்ப்ளேட் இருக்கல, அந்த வார்த்தைகள் அவங்க பயன்படுத்திருக்காரு. ஒரு விஷயம் வச்சு பாருங்களா, உடனே எலெக்ஷன் டெல்லியில் வருதுன்னு வைங்க, அது யார் இப்போ ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் தான், அதை மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ யார் அங்கே ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். உடனே எலெக்ஷன் வரப்போறதோ இல்லை. ஆனால் ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா அதோட வேர்டிக்டை பேஸ் பண்ணி ஒட்டுமொத்த அரசியல் களத்தையே மாற்றி விட்டுரும். அப்பேற்பட்ட விஷயம் டெல்லியில் இப்போ நடந்திருக்கு. केजरीवाल भ्रष्ट है, केजरीवाल भ्रष्ट है. केजरीवाल भ्रष्ट नहीं है. मैंने केवल अपनी जिंदगी में ईमानदारी कमाई है. इन्होंने झूठा केस लगाया और आज ये साबित हो गया. कोर्ट ने कहा है कि केजरीवाल कट्टर ईमानदार है, मनीष सिसोदिया कट्टर ईमानदार है, आम आदमी पार्टी कट्टर ईमानदार है. ஒரு மெகா சம்பவத்தை பார்த்தாச்சா, அடுத்து மெகா சம்பவம் ஒன்று சொல்றேன். நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி என்டிஏ கூட்டணி, இதுல எப்படியாச்சும் நம்ம உள்ள போயிடும் அப்படின்னு ஓபிஎஸ் ட்ரை பண்ணாரு. முதல்ல ஏடிஎம்கே வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க அவரை, இது போல கட்சிக்கு விரோதமா செயல்படுறீங்க அதுன்னு சொல்லிட்டு. சரின்ட்டு நம்ம என்டிஏ கூட்டணி, நமக்கு தான் பாஜகவோட நல்ல ரேப்போ இருக்கு, கண்டிப்பா மேலிடம் சொன்னா ஏடிஎம்கே கேட்கும்னு நினைச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா இபிஎஸ் தெளிவா நின்னாரு. இல்லைங்க, நீங்க வேற யாரை சொன்னாலும் உள்ள நாங்க சேர்த்துக்கிறோம், ஓபிஎஸ் மட்டும் வேணான்னு அவர் ரொம்ப தெளிவா இருந்தாப்ல. அந்த தெளிவோட விளைவு என்ன தெரியுமா? ஓபிஎஸ் அவர்கள் அவரோட வண்டியை விட்டுருக்க இடம் எங்க? திமுக அறிவாலயம். அங்கதான் அவரோட வண்டி போய் நின்றுருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. அறிவாலயத்துக்கு அவர் வரும்போது துரோகி எடப்பாடின்னு முழக்கம் போட்டபடியே அவர் கூட வந்தவங்களாம் வராங்க. அறிவாலயத்துக்குள்ள இது போல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு.
ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியர் கட்டா புரியுதுங்க. ஓபிஎஸ் அவர்கள் இனிஷியேட் பண்ண தர்ம யுத்தம் இருக்குல்ல, அது தோல்வியில முடிவடைஞ்சிருச்சு. அதான் இங்க ரிட்டலா புரிஞ்சுக்க முடியுது. இபிஎஸ் முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் பாருங்க, இல்லைங்க ஓபிஎஸ் அண்ணன் டிஎம்கே கூட ரொம்ப நட்பாடுற மாதிரி இருக்கு, கட்சி விரோத போக்கு இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு தோணுதுன்னு அவர் அப்ப சொல்லிட்டு இருந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, அன்றே கணித்தார் இபிஎஸ்னு பல பேர் இப்போ ஹேஷ்டாகை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் இதைத்தான் பண்ணுவார்னு அப்பயே அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப இபிஎஸ் அவர்கள் மேல அபாண்டமா பல பேர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவர் அப்ப சொன்னது இப்ப நடந்துருச்சுன்னு இபிஎஸ் அவர்களுக்கு ஃபேவரா பல பேருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் களத்துல ஒண்ணு நினைச்சு நம்ம ஒண்ணு பண்ணுவோம், ஆனா அது ரிசல்ட் எப்படி வரும்ன்றது யாருக்கும் தெரியாதுங்க. இந்த விஷயத்துல ரிசல்ட் எப்படி போயிருக்கு பாத்தீங்களா? சரி, ரைட்டு. தமிழ்நாடு அரசியல்ல தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே முறையா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஒரு கட்சியில 3 முறை சிஎம்மா பதவி வகிச்சவர் இன்னொரு கட்சிக்கு மாறினது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நடந்திருக்கு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஏடிஎம்கேல ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது 3 முறை, அதாவது ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்லும் போது 2 முறை, அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்ச பிற்பாடு 1 முறைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா 3 முறை தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அவர் அதிமுக ரெப்ரசன்ட் பண்ணவர். இப்ப எங்க இருக்காரு? திமுகல. இது போல நடந்ததே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அது நடந்திருக்கு. இவர் மட்டும் கிடையாது, ஓபிஎஸ் ஓட ஆதரவாளர்கள் இருக்காங்களே, மனோஜ் பாண்டியன் அண்ணன், அப்புறம் வைத்திலிங்க அண்ணன், அவங்களும் வந்துட்டாங்க திமுகவுக்கு. இவங்க மட்டும் இல்ல, ஓபிஎஸ் அவரோட மகன் இருக்கார்ல ரவீந்திரநாத், இவரை வந்துட்டாரு. உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் இருக்கார்ல, அவரே வந்தாச்சு. ப்ரோ எம்எல்ஏன்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக தான் யோசிக்கிறது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஏன்னா கட்சியோட தான் அந்த எம்எல்ஏ பதவி கிடைச்சிருக்கு. கட்சியில் இல்லைனாக்கா ஸோ எல்லாம் திமுகவில் வந்தாச்சா, எலெக்ஷன் இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போதா, இதுக்கப்புறம் எம்எல்ஏ பதவி இருந்தா என்ன இல்லைனா என்ன, எலெக்ஷனை ஜெயிச்சுட்டா அதுக்கப்புறம் போஸ்டிங்கே பெருசாக கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஒட்டுமொத்தமாக திமுகவுக்குள்ள வந்துட்டாங்க. அறிவாலயத்துக்கு இங்கே வரும்போது கிடைச்ச வரவேற்பை பார்க்கணுமே. முக்கியமான திமுக அமைச்சர்கள்லாம் களத்துக்கே போயிட்டு ஓபிஎஸ் அவர்கள் ஆற தழுவி உள்ள வரவேற்று பயங்கரமா இருந்துச்சுங்க அது பார்க்கறதுக்கு. முதலமைச்சர் அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சு கட்டி தழுவினார். முதலமைச்சர் அவர்கள் கண்ணில் ஒரு விஷயம் தெளிவாக பார்க்க முடிஞ்சது, பெருசா சாதிச்சிட்டோம், நம்மளுக்கு ஒரு பெரிய பலமே வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவை அவர் கண்ணில் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் ஓபிஎஸ் அவர்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கா, அவர் சொன்ன ஓட்டை செலுத்த மக்கள் ரெடியா இருக்கானு கேட்டீங்கன்னா டு பி ஃப்ராங்க் அந்த அளவுக்கு கிடையாது. பட் எதிர்த்தரப்புல இருந்து ஒரு பெரிய ஆலமரம் அப்படின்ற பேரை வாங்கினவங்க 2-3 பேர் தான் அதிமுகல. அதுல ஒரு ஆலமரத்தை இந்த பெரிய திமுகன்ற ஆலமரம் கட்டி இழுத்துருக்கனாக்கா சாதாரண விஷயமா? வெளியில பார்க்கணும் சாதாரண நியூஸ் இது. ஆனா உண்மையிலேயே அரசியல் ரீதியா சைக்காலஜிக்கலா இந்த எதிர்கட்சிகளா இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு பயத்தை விதைக்கும். என்னப்பா ஓபிஎஸ் உள்ள இழுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா 3 முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர், சாதாரண விஷயமா அது? முதலமைச்சர் அவர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026 தேர்தல் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கும் பாஜகவுக்கு இடையில நடக்க போற ஜனநாயக போர்னு சொல்லியிருக்காரு. ஜனநாயகன் அந்த பேரை வரை ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குல்ல. சரி, ரைட்டு. இதை உணர்ந்துதான் பல பேர் நம்ம கூட்டணியில இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையில தான் ஓபிஎஸ் அவர்கள் தாய் கழகம் திரும்பி இருக்கிறதா சொல்லியிருக்காருங்க. ஏடிஎம்கேவை இதை விட யாருமே விமர்சிக்க முடியாது. என்ன சொல்லியிருக்காரு முதலமைச்சர்? தாய் கழகம் திரும்பி இருக்கிறதா சொல்றாரு. உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா டிஎம்கேன்ற ஒரு பார்ட்டி இல்லைனா ஏடிஎம்கே கிடையாது. உண்மைதானே? டிஎம்கேல இருந்து தான் எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வந்து ஏடிஎம்கேவை உதயம் பண்ணியிருந்தாங்க. அதை மனசு வச்சு அவர் இந்த விஷயம் சொல்லியிருக்காப்புல. ஓபிஎஸ் அவரோட வரவு இருக்குல்ல, இது நல்வரவா அமையட்டும், தமிழ்நாடு வெள்ளட்டும்னு சொல்லியிருக்காரு. சகோதரர் ஓபிஎஸ் இவன் பிரதர்ஹுட்ல தான் பார்க்குறாரு. சகோதரர் ஓபிஎஸ் அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர்னு சர்டிஃபிகேட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காப்புல நம்ம முதலமைச்சர் அவர்கள். ரைட்டு. இந்த கதையின் நாயகன் ஓபிஎஸ் அண்ணன் என்னென்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல சிரிச்ச முகத்தோடு தான் பேசியிருக்காரு பிரஸ் மீட்லையும். இனிமே தளபதி எடுக்கிற முடிவுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் முடிவுக்கு மட்டும். திராவிட இயக்கத்தோட தாய் கழகம் தான் திமுகன்னு இவரும் அந்த விஷயத்தை அழுத்தி அழுத்தி சொல்றாரு. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதே கண்டிப்பா இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு முகசுழிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இவர் அதை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி அதை அழுத்தி சொல்லியிருக்காப்புல. அண்ணா தொடங்கி கலைஞர் அவர்கள் கட்டி காத்த கட்சி இந்த கட்சி. இந்த கட்சியை கரெக்டா வழி நடத்திட்டு போறாரு தளபதி ஸ்டாலின் அவர்கள்னு ஓபிஎஸ் அண்ணன் இதெல்லாம் பேசியிருக்காரு. ஓகே, தாய் உள்ளத்தோடு ஆட்சி நடத்துறவர் எங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஓபிஎஸ் அண்ணன். ஸ்டாலின் அவர்களை திரும்பவும் முதலமைச்சர் ஆக்கியே தீரணும், தளபதி வாய்ப்பு கொடுத்தா நான் எலெக்ஷன்ல போட்டி போட ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓப்பனாக யோசிச்சு பாருங்களேன், இந்த எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்க மாட்டேன்னு திமுக சொல்லி இருந்தா ஓபிஎஸ் அண்ணன் இங்க வந்திருப்பாராம். சரி, ரைட்டு. திமுகவை எதிர்க்கிற சக்தி இப்ப யாருக்குமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பாஜகவையும் சேர்த்து தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. திமுகவை தீய சக்தி அப்படின்னு நான் இதுக்கு சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஒரு தொண்டனாதான் நான் இப்ப திமுகவில் இணைஞ்சிருக்கேன், இனிமே அதிமுகவால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதிமுகவோட அடையாளமா திகழ்ந்தவருங்க ஓபிஎஸ் அண்ணன். ஆனா அவர் வாயிலிருந்து எப்படி வார்த்தைகள் வந்துருச்சு பாத்தீங்களா? இதுதான் அரசியல்.
ஸோ இனிமேல் அதிமுக ஜெயிக்கவே முடியாது. சர்வாதிகாரியா ஆணவத்தோடு இபிஎஸ் நடந்துக்கிறதா இங்கே போட்டு உடைச்சிருக்காரு. ஸோ ஓபிஎஸ் அண்ணன் போஸ்டிங் கிடைக்கும், இந்த வாட்டி எலெக்ஷனில் சீட்டு கொடுப்பாங்க, இது மட்டும் நம்பி நீங்கள் திமுகவில் வந்திருக்காருன்னு நினைக்காதீங்க மக்களே. இபிஎஸ் அவர்கள் மேலே இருக்க இவரோட கோபம் இருக்குல்ல, ஆதங்கம் இருக்குல்ல, அதோட ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் அவர் இங்கே திமுகவில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. அதிமுகவை இபிஎஸ் அவர்கள் அழிவுப்பாதைக்கு கூட்டி போயிட்டு இருக்காரு. தென் மாவட்டத்தில் இருந்து தலைவர் உருவாகிறத இபிஎஸ் விரும்பலன்னு சொல்றாரு. நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் விட்டுருங்க, கடைசி லைனை மட்டும் நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் எதை மென்ஷன் பண்ணி சொல்றாரு, எந்த விஷயத்துக்கிட்ட வராரு, அந்தந்த மக்கள் சார்ந்து வாக்கு வாங்கி இருக்குல்ல, இந்த பெல்ட் அந்த பெல்ட்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ண ஒரு விஷயத்த ஹிட்டனா அவர் இங்கே கன்வே பண்ணிருக்கு. லிட்டலாம் உங்களுக்கு புரியும். இதுதான் ஓபிஎஸ் அண்ணன். பார்க்கறதுக்கு அரசியலே தெரியாதவர் மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அரசியலில் இருக்கிற ஒரு சில பழந்தன கொட்டை போட்டவங்க இருப்பான தமிழ்நாட்டில், அதில் அண்ணன் முக்கியமானவர். இந்த ஒரு லைன் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதை. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் எப்பவுமே ஒரு அமைதிப்பட தான், அதில் மாற்று கருத்து இருக்காதுன்னு இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. இதில் இன்னொரு ஒரு பாசிபிலிட்டியாக சொல்லிடுறேன். அதாவது ப்ரோ, இபிஎஸ் அண்ணன் நினச்சிருந்தா ஓபிஎஸ் அண்ணன் கட்சிக்குள்ளே வச்சிருக்கலாமே, எதுக்கு அண்ணன் சேர்த்துக்க மாட்டான்னு கேட்டிங்கனாக்கா, பழங்கால பழமொழி ஒன்று அடிக்கடி சொல்லுவோமே, ஒரு உரையில ஒரு 2 கத்தி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு, கிட்டத்தட்ட அதே ஃபார்மேட் தான். இப்போ இபிஎஸ் அவர்கள் இருக்கிற அதே கட்சியில் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காருன்னு வைங்க. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சிஎம்மா இருந்தது இபிஎஸ் அண்ணன் கிடையாது, ஓபிஎஸ் அவர்கள் தான். ஜெயலலிதா அவர்களோட நம்பிக்கைக்குரிய விசுவாசின் பெயர் எடுத்ததும் அந்த டைம்ல ஓபிஎஸ் அண்ணன் தான். அப்பேற்பட்டவர் எப்பவுமே இபிஎஸ் அவர்களுக்கு கட்சிக்குள்ள ஒரு த்ரெட்டு தான். நாளை பின்ன பொதுச் செயலாளராக நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஆட்கள் உள்ள திரட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னா இபிஎஸ் அவர்கள் நிலைமை புரியுதா மக்களே? ஸோ ஏடிஎம்கேல ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இருக்கிறது, இபிஎஸ் அவர்களோட அந்த ஒரு பவர் சேர் இருக்குல்ல, அதுக்கு எந்த பங்கமும் இனிமே வராது. அது அவங்களுக்கு நல்ல விஷயம். 1. 2வது, திமுகவில் இனிமே ஒரு ஆதிக்கம் செலுத்தினாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காம்படிஷன் டஃப்பாக போவோம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உள்ளுக்குள்ள சில காம்படிஷன்ஸ் இருக்கும், அது இனிமேல் கொஞ்சம் டஃப்பாக மாறும். இதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த சீட்டை அலங்கரிக்கிற வாய்ப்பு இருக்கிறதா அறிவிக்கப்படாத ஒரு விஷயம். பட் தமிழக மக்கள் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இவர் பேர் அடிபட்டு இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேர். எனக்கு தெரிஞ்சு இவரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. தோளில் கையை போடுறவங்க நம்மளை காப்பாற்றுறது கையை போடுறாங்களா, தள்ளிவிட கையை போடுறாங்கன்னு தெரியாத மக்களே, இதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கு மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் முடியல, பேச்சுவார்த்தை இழுக்குது இழுக்குது இழுக்குது, இழுபறியில் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ வெளியே இருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கேட்கறது கிட்டத்தட்ட 35 தொகுதிகள், 2 ராஜ்யசபா சீட்ஸு, எம்பி சீட்ஸு. இதை திமுக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே கூட்டணி மிதமிஞ்சி போய்கிட்டு இருக்கு. 10க்கு தேமுதிக உள்ள வந்துட்டாங்க திமுக கூட்டணியில். இதை தாண்டி திமுக ஓகே ரைட்டு காங்கிரஸ் கேட்கறத கொடுக்குறோம் ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த எலெக்ஷனில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படியே தொடரும். அப்படி இல்லை காங்கிரஸ் ஏதாவது ஈகோ ட்ரிகராகி இந்த வேலையை பண்ணதான் உண்டு வாய்ப்பு இருக்குது. அது கூட டிவிக்கு பக்கம் தானே சாஞ்சாங்க, டிவிக்கு ஜாக்பாட் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ஒரு விஷயத்த காங்கிரஸ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்னத்தை நினைக்கிறாங்களோ பாப்பா, வெயிட் பண்ணி. இதுக்கு மத்தியில் ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது நம்ம இந்த பக்கம் இழுத்துக்கணும்னு தாவைக்க எவ்வளோ அட்டம் பண்ணிச்சுல, பிரோஜனம்லாம் போயிடுச்சுங்க. அந்த முயற்சி இனிமே பழிக்க போகிறதில்ல. பிகாஸ் ஓபிஎஸ் அண்ணன் டிஎம்கே பக்கம் போயாச்சு. ஒரு வழியாக திமுகவோட எதிரி, பரம எதிரி அதிமுக இருக்குல்ல, அந்த கட்சி செதறணும்னு எதிர்பார்ப்பாங்க எல்லா எதிரி கட்சிகளும். அதை திமுக எதிர்பார்த்துருக்கோம். ஆப்வியஸாக கிட்டத்தட்ட நடந்துருச்சு பாருங்க. சசிகலா அவர்கள் ஒரு பக்கம், டிடிவி அண்ணா ஒரு பக்கம், இபிஎஸ் அண்ணா ஒரு பக்கம், ஓபிஎஸ் அவர்கள் இவர் பக்கம், எங்க ஸ்டாலின் அவர்கள் பக்கம். ஸோ திமுக நினைச்சது அப்படி நடந்துகிட்டு இருக்குங்க. இபிஎஸ் அவர்கள் இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிட்டார்னு வைங்க. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்களை இந்த பக்கம் விட்டது. ஏன்னா இது வரைக்கும் அதிமுக முகமாக பார்த்தோன்னா ஓபிஎஸ் அண்ணா, இப்போ டிஎம்கே பக்கம் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் மட்டும்தான் கேட்பணும் ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறார்ல, துரோகின் விவரம் சொல்லிட்டு இருக்காருல. இதெல்லாம் தாண்டி மட்டும் இந்த எலெக்ஷனில் இந்த என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையோட கூட்டணி ஜெயிச்சாங்க. இபிஎஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துல வைக்கலாம். அதிமுக சைடில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அந்த வரிசையில் தாராளமாக கொண்டு வரலாம். ஸோ இந்த எலெக்ஷன் யாருக்கு அக்னி பரீட்சையோ இல்லையோ, இவருக்கு பெரிய அக்னி பரீட்சை. இந்த கொடுமலை எப்போ நடக்குது பார்த்தீங்களா? கடந்த 24ஆம் தேதி தான் ஜெயலலிதா அவர்களோட பிறந்த நாள் போச்சுங்க. 78வது பிறந்த நாளை எல்லாருமே கொண்டாடினாங்க. கட் பண்ணிங்கன்னா என்னென்ன விஷயம் இப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த சில தினங்களுக்குள்ளேயே. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மாச ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க. இப்போ நடக்கிற எல்லா அரசியல் நகர்வுகளையும் ஜெயலலிதா அவர்களோட ஆன்மா ஒரு மூலையிலிருந்து பார்த்துட்டு இருக்குன்னு வைங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.